ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இயந்திர ரோபோட்டிக் காம்படிஷன் ஐஐடி பாம்பே கண்டக்ட் பண்ற ரோபோட்டிக் காம்படிஷன் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயந்திர ரோபோட்டிக் காம்படிஷன் யாரெல்லாம் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காம்படிஷன் நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல. ரோபோட்டிக் காம்படிஷன் என்ன ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாம். ஈவன் நீங்க சிஎஸ்சி, ஐடி எந்த டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் யாரா இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒரு ரியல் இன்ஜினியரிங் டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த காம்படிஷன் அதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறோம். பட் ஆனா நம்ம வந்து கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ் மட்டும் இதுக்கு போதாது. ரியல் இன்ஜினியரிங் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆர்வமா இருப்பீங்க. கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ் மட்டும் நம்ம ரியல் இன்ஜினியரிங் நம்ம வந்து செக் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி காம்படிஷன்ல நீங்க வந்து ரியல் இன்ஜினியரிங் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நீங்க பார்க்கலாம். இன்ஜினியரிங்னா என்னங்கிறத இதுல தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இந்த காம்படிஷன் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரியல் இன்ஜினியரிங் என்னங்கிறது தெரியும். பிகாஸ் எதனால நான் சொல்றேன் அப்படின்னா, இதுல எல்லா இன்ஜினியரிங், அதாவது எல்லா இன்ஜினியர்ஸோட ஹெல்ப் இதுக்கு தேவைப்படும் ஒரு ரோபோட் பில்ட் பண்றதுக்கு. இது வந்து ரோபோட்டிக் காம்படிஷன் தான். இது வந்து 1 or 2 டேஸ்ல இந்த ரோபோட்டிக் காம்படிஷன் எண்ட் ஆயிராது. இதுக்கு வந்து டோட்டல் 6 மந்த் இருக்கும். காம்படிஷன் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து 6 மந்த் டைம் இந்த காம்படிஷன் எண்ட் ஆகிறது வரை. அதாவது இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்கிராச்ல இருந்து ரோபோட் பில்ட் பண்ணுவோம். ரோபோட் வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலா 6 to 7 ரோபோட்ஸ் இருக்கும். அதுல நம்மளே ரோபோட் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரோபோட் பில்ட் பண்ணா சொல்றோம் அந்த ரோபோட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டோட்டலா அந்த ஸ்கிராச்ல இருந்து அந்த ரோபோட் பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஸ்கிராச்ல இருந்து படிச்சு அந்த ரோபோட்டை அந்த 6th மந்த் எண்ட் அந்த ஃபைனல் ஸ்கூல்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பில்ட் பண்ணி அதை நம்ம வந்து ஐஐடி பாம்பே சப்மிட் பண்ணுவோம். இதான் இந்த டாஸ்க். ஓகேவா? இந்த 6 மந்த்துக்குள்ள நீங்க வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஐஐடி பாம்பே வந்து இதை எப்படி நம்ம படிக்கணும், எப்படி ஸ்கிராச் இருந்து பில்ட் பண்ணுங்கிற எல்லாத்தையுமே அவங்களே சொல்லி தருவாங்க. எந்தெந்த ரிசோர்ஸுமே அவங்களே கொடுப்பாங்க. அது நம்ம வந்து லேர்ன் பண்ணி அதை படிச்சு அதை சால்வ் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கே வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபீல் வரும், ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் பண்ற ஃபீல் வரும். பிகாஸ் எதனால அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்கிராச் இருந்து ரோபோட் பில்ட் பண்ணி அதை நீங்க வந்து இந்த மாதிரி இந்த ஆர்ம் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இது பண்ணி நீங்க வந்து அதை செயல்பட வைப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான காம்படிஷன். நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த காம்படிஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதை வந்து 3 ஸ்டேஜஸா பிரிச்சிருப்பாங்க. டோட்டலா முன்னாடி சொன்ன மாதிரி தான் 6 மந்த் இந்த காம்படிஷன். இந்த 6 மந்த்ல இந்த 3 ஸ்டேஜா பிரிச்சிருப்பாங்க இந்த காம்படிஷனை. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லேர்ன் அண்ட் சிமுலேட். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பில்ட் வித் ரியல் கிட்ஸ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து காம்பீட் லைவ். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லேண்ட் அண்ட் சிமுலேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க. இயாந்திரல இருந்து நிறைய அந்த 3 to 4 டாஸ்க் கொடுப்பாங்க. இது எல்லாமே சிமுலேஷன் ரிலேட்டடா இருக்கும். இது எப்படின்னா, இதை நம்ம வந்து ஈஸியாலாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி முடிக்க முடியாது. இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ரோபோட் நம்ம சூஸ் பண்றோம் அந்த ரோபோட் ஒர்க்கிங் ப்ராசஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். ஒர்க்கிங் ப்ராசஸ் ஈஸியாலாம் இருக்காது. நம்ம வந்து அதுக்கு பிஹைண்ட் த மேக்ஸ், பிசிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த ரோபோட் எப்படி இதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்க வந்து ஸ்கிராச்ல இருந்து இந்த ஸ்டேஜ்ல படிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வந்து இதுல சிமுலேஷன் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும். நீங்க வந்து ஈஸி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ங்கிறப்ப உங்களுக்கு ஈஸியா தெரியும். மேட்லாப் எல்லாமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஈவன் யூஸ் பண்ணிருப்பீங்க. பட் அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்ல. இது என்ன அப்படின்னா, சிமுலேஷன் சாஃப்ட்வேர்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து சிவில் இன்ஜினியரா ஒரு வீடு கட்டுறதுக்கு மாதிரி ஒரு டிசைன் போடுவாங்க இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணுவாங்க ஒரு சாஃப்ட்வேர்ல. அதே மாதிரி நம்ம சிஎஸ்சி பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்றதுக்கு முன்னாடி யூஐ டிசைன்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஈஸி ஸ்டூடெண்ட் ஒரு ரோபோட் பில்ட் பண்ண போறாங்க, இல்லாட்டா இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் ஒன்னு டிசைன் பண்ற மாதிரி ஒன்னு இருக்கும். அதான் சிமுலேஷன் சாஃப்ட்வேர். அதுல வந்து சிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க, இது எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுமா அப்படின்ட்டு. ஓகேவா? அதான் சிமுலேஷன் சாஃப்ட்வேர். ரோபோட்டை பொறுத்தவரை இதுல தான் நம்ம வந்து சிமுலேட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதுல நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இது எப்படி ஒர்க், இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் ஸ்பேஸ்ல ஒரு ரோபோட் கொடுத்துருவாங்க. அவங்களே அதுல இருந்து டாஸ்க் வச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் உள்ள போக முடியும். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஓபன் ஆகும். செகண்ட் ஸ்டேஜ் இதுலயே வந்து உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு மட்டும் செகண்ட் ஸ்டேஜ் ஓபன் ஆகும். செகண்ட் ஸ்டேஜ்ல நீங்க உள்ள போன உடனே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஐஐடி பாம்பே உங்களுக்கு வந்து ரோபோட்டிக் கிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது இதுவரை நீங்க வந்து சிமுலேஷன் பண்ணியாச்சு, டிசைன் பண்ணியாச்சு, இப்போ வந்து ரியல் டைமா ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணணுங்கிறப்போ அந்த ரோபோட்டிக் கிட்ட ஐஐடி பாம்பே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாவே உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. நீங்க என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்க, காலேஜ் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா. பட் இது எப்ப நடக்கும் அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு ஒரு டாப் லிஸ்ட்டுக்குள்ள வந்தா மட்டும் இதெல்லாம் நடக்கும். ஓகேவா? பட் ஆனா டாப் 50 டீம்ஸ் 50 டீம்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் குள்ள போயிடலாம். அது பிரச்சனை இருக்காது. டாப் ஈச் டீம்லயும் டாப் 50 டீம்ஸ். ஓகேவா? நீங்க வந்து ஹார்ட்வேர் செஷனுக்குள்ள கண்டிப்பா போயிருவீங்க. அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களே ரோபோட்டிக் கிட் கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணா, அந்த இது வேற பண்ண சிமுலேஷனை நீங்க வந்து ரோபோட்டிக் கிட்ட அந்த வச்சு நீங்க வந்து பில்ட் பண்ணி ஒரு ரோபோட்டை அதை அப்படியே ரியல் டைமா கொண்டு வரணும். அதை கொண்டு வரதான் இந்த செகண்ட் ஸ்டேஜ். இந்த செகண்ட் ஸ்டேஜ் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு டாப் 5 டீம்ஸ் இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து பிக் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐஐடி பாம்பே கூப்பிடுவாங்க. ஐஐடி பாம்பேல கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டாப் 5 டீம்ஸ் பிக் பண்ணிருப்பாங்க. அந்த 5 டீம்ஸ்க்கும் காம்படிஷன் நடக்கும். எந்த ரோபோட் வந்து எவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்காங்க, எது சூப்பரா ஒர்க் ஆகுது அப்படிங்கறத அவங்க செக் எவாலுவேட் பண்ணுவாங்க. இதுல நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த காம்படிஷன் இதுதான் காம்படிஷன். இதுல வந்து ஒரு டாஸ்க் சால்வ் பண்ணும்போது உங்களோட இன்ஜினியரிங் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், திங்கிங் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் நீங்க ஃபர்ஸ்ட் இயரா இருந்தாலுமே இந்த காம்படிஷன் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். அவங்களே இயர் வைஸ் வந்து காம்படிஷன் அந்த ரோபோட்டிக் டீம் பிரிச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த காம்படிஷன்ல என்ன பெனிஃபிட், நான் பார்ட்டிசிபேட் பண்றதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்பீங்க. இந்த காம்படிஷன்ல நம்மளுக்கு வந்து என்னன்னா, டோட்டலா 10 lakhs கேஷ் பிரைஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஜெயிக்கிற அந்த 5 to 6 டீம்ஸ்க்கும் 10 lakhs நம்மளுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 3 பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர்.
அது மட்டும் இல்லாம இன்டர்ன்ஷிப் ஆஃபரும், பெய்ட் இன்டர்ன்ஷிப் ஆஃபருமே கொடுக்குறாங்க நல்லா ஃபைனல்ஸ் நல்லா பண்ற டீம்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாலும் எனக்கு சர்டிஃபிகேட் வந்துரும்பா, பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் எனக்கு வந்துரும்பா அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாம், நினைக்கவும் கூடாது. இஆந்திராவை பொறுத்தவரை, ஐஐடி பாம்பே பொறுத்தவரை. பிகாஸ் எதனால அப்படின்னா, ஈவன் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க வித்தவுட் ஒர்க்கிங். அதாவது ஸ்டேஜ் ஒன்று நீங்க, அதாவது இதுல இவங்க வந்து 4 லெவல் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த 4 லெவல் ஆஃப் சர்டிஃபிகேட்ல அந்த 4th லெவல் ஆஃப் சர்டிஃபிகேட் எப்போ தருவாங்க அப்படின்னா, நீங்க ஸ்டேஜ் ஒன்று சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான், சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வரும். நீங்க ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டு எந்த ஒரு டாஸ்க்கும் முடியல அப்படின்னா, யூ கேனாட் கெட் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ஆல்சோ. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் பண்ணியிருந்தா பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வரும். அதுக்கப்புறம் ரோபோட்டிக் கிட் வந்து அந்த ரோபோட்டிக் கிட்ட ஒரு நல்லா பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து லெவல் 3 சர்டிஃபிகேட் வரும். லெவல் 3ங்கிறது ஒரு கிரேடான சர்டிஃபிகேட், பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் இல்லாம வேற ஒரு சர்டிஃபிகேட். அதே மாதிரி ஃபைனல்ஸ் போயிருந்தா லெவல் 2 சர்டிஃபிகேட் தருவாங்க. ஃபைனல்ஸ்லும் போயிட்டு அந்த நம்ம வந்து சப்போஸ் வின் ஆகிட்டோம் அப்படின்னா லெவல் 1 சர்டிஃபிகேட் தருவாங்க. இதுதான் அவங்களோட சர்டிஃபிகேட் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஒர்த்து தான். நீங்க சப்போஸ் வந்து நீங்க வந்து கேஷ் ப்ரைஸ் இதுக்கெல்லாம் ஏன் பண்ணாட்டா கூட நீங்க வந்து திங்கிங்ல ஒரு இன்ஜினியரிங் ஸ்டைல நான் மாறணும் அப்படிங்கிறப்போ நீங்க வந்து இந்த காம்படிஷன் கண்டிப்பா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னென்ன ரோபோட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன தீம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டோட்டலா நம்மளுக்கு வந்து ஒரு 5 பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரி 6ன்றத 5 ரோபோட்டிக் பாட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரோபோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு ரோபோட்டும் ஒரு ஒர்க் பண்ணும். ஓகேவா? இந்த ரோபோட்டை நம்மளே பண்ணிக்கலாம். நம்ம கிளிக் பண்ணிட்டு அவங்களே கொடுத்துருவாங்க இது என்ன வேலை பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மிஷன் என்ன, நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பில்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் லேர்ன் பண்ணணும், அதெல்லாம் இவங்களே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம லேப்டாப்ல இந்த ஓஎஸ் இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க அவங்களே சொல்லிடுவாங்க. அது ரிலேட்டடா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரோபோட் நம்ம சப்போஸ் எடுக்கிறோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் கோஜோ ட்ரோன் இதே மாதிரி தான். இதெல்லாம் ட்ரோன் ரிலேட்டட் திங்க். ஓகேவா? இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன ரோபோட்டுக்கு என்னென்ன மிஷன் இருக்கு, இது என்னென்ன ரோபோட் என்னென்ன ஒர்க் பண்ணும், அப்புறம் இந்த ரோபோட்டுக்கு என்னென்ன நம்ம படிக்க வேண்டியது இருக்கும், இமேஜ் ப்ராசஸிங், கண்ட்ரோல் சிஸ்டம், நெக்ஸ்ட் வந்து கசிபியோ இதெல்லாம் படிக்கணும் நம்ம ட்ரோன் சிமுலேஷனுக்கு. அப்புறம் லினக்ஸ் ஓஎஸ் ஏற்றணும், உபுண்டு ஏற்றணும்னு நினைக்கிறேன். எஸ், உபுண்டு தேவைப்படும் அதிகமாக உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து 100 GB கிட்டயாவது இருக்கணும் உங்களோட லேப்டாப் எஸ்எஸ்டி வந்து. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டா கோபாட், ஹோலோ த எக்ஸ்ப்ளோரர், நெக்ஸ்ட் ஈகோ பேலன்சர். சாரி 7 தான் இருக்கு. ஓகேவா? 7 ரோபோட்ஸ் தான் இருக்கு. இது வந்து என்னன்னா ஈகோ பேலன்சர். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து விண்டோஸ் இல்லாட்டா உபுண்டு ரெண்டுமே ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். இதுக்கு வந்து 30 GB தான். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எம்பெடட் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும், 3D டிசைனிங், பைத்தான், சென்சார் இன்டிகிரேஷன். அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம வந்து கேர்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆர்டினோ ஐடி, கொப்ளியாசம். இதான் வந்து என்னன்னா இதுக்கான சிமுலேஷன் சாஃப்ட்வேர். ஓகேவா? இது டோட்டல் சொல்ல போனால் நாங்கள் வந்து பேலன்ஸ் ரிலேட்டடாக தான் நாங்கள் வந்து பேட்ச் 2023 அந்த டைமில் வந்து நாங்களும் இயந்திர பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். நானும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அதில் நாங்கள் வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் ரிலேட்டட் தான் ஒரு ரோபோட் எடுத்திருந்தோம். அந்த ரோபோட் தான் இதுதான் நாங்கள் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் படிச்சிருந்தோம், எம்பெடட் சிஸ்டம் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ஸ்டேஜ் 2 வரை கம்ப்ளீட் பண்ணோம். ஃபைனல்ஸ் போல, பட் ஸ்டேஜ் 2 வரை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட ரோபோட்ஸ் இருக்கும். சரியா? இப்போ இந்த ரோபோட்ஸை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ரிஜிஸ்டர் யுவர் டீம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3000 rupees ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்டா இருக்கும். ஓகேவா? அதாவது நீங்க வந்து ஸ்டூடெண்டா இல்ல அப்படின்னா நீங்க வந்து 5000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் ஆன் ப்ரொஃபஷனல் ட்ராக் உள்ள போய் நீங்க சப்போஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியா, கண்ட்ரி எல்லாமே சூஸ் பண்ணிட்டு, ரீஜன், இன்ஸ்டியூஷன்லாம் சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு டீமுக்கு 3000 rupees பே பண்ணணும். அதுலயும் நம்மளுக்கு வந்து இயர்லி பேட் இன்னும் 5 daysக்குள்ள இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃபர் கிடைக்கும் இதுல. அது மட்டும் இல்லாம உங்களோட இன்ஸ்டிடியூஷன் வந்து இஎல்எஸ்ஐ இனிஷியேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இஎல்எஸ்ஐ இனிஷியேட்டிவ் அப்படின்னா, இது இஎல்எஸ்ஐ இனிஷியேட்டிவ் எப்படி செக் பண்ணணும்னு சொல்றேன். நம்ம இன்ஸ்டியூஷன் இஎல்எஸ்ஐ இனிஷியேட்டிவ் கீழ இருந்துச்சு அப்படின்னா அதுலயும் எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க அப்ளை பண்ற எல்லாருமே கேர்ள்ஸ் டீமா இருந்தீங்கன்னா அதுலயும் 20% ஆஃபர் கிடைக்கும். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் யாருமே பார்க்காதீங்க. பிகாஸ் எதனால சொல்றேன் அப்படின்னா, இயர்லி பேட் ஆஃபர் முடிஞ்ச உடனே தான் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் தொடங்குது. அதாவது இயர்லி பேடான 20% ஆஃபர் நம்மளுக்கு முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் 10% ஆரம்பிக்கும். ஸோ வந்து நீங்க இதை இயர்லி பேட மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு வந்து 60% கிட்ட ஆஃபர் கிடைக்கும். இது இஎல்எஸ் இனிஷியேட்டிவ் இருந்தா உங்களுக்கு 60% கிடைக்கும். இஎல்எஸ் இனிஷியேட்டிவ் இல்ல அப்படின்னா 20% கிடைக்கும் கேர்ள்ஸ் டீமா இருந்தீங்கன்னா. இல்ல நீங்க பாய்ஸ் டீம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இயர்லி பேடுக்கு 20%, இஎல்எஸ் இனிஷியேட்டிவ் சேர்த்தீங்க அப்படின்னா 40% கிடைக்கும். இப்போ இதோட சேர்த்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறேன்.
இதான் அது ரெஃபரல் கோட். இந்த ரெஃபரல் கோட் வந்து உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அந்த கோடை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% வரை ஆஃபர் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து இதுல இருக்கிறத வச்சு நீங்க வந்து 70% வரை அழகா ஆஃபர்ஸ் வாங்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் கிரைட்டீரியா. ஓகேவா? ஃபுல் கேர்ள்ஸ் டைம் இருக்கீங்கன்னா நீங்க வந்து 70% கிட்ட கூட ஆஃபர் வாங்கலாம். உங்களோட காலேஜ் இஎல்எஸ் இனிஷியேட்டிவ்ல வருது அப்படின்னா தாராளமா 30% நீங்க பே பண்ணா போதும். 30% ஒரு 900 rupees 3000ல பே பண்ணா போதும். 900 சம்திங் 900 பிளஸ். ஓகே, 1000 rupees முடிஞ்சிடும். சரியா? சோ எல்லாரும் இந்த காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது பேமெண்ட் பண்ண நம்ம இந்த பே பண்ணி இந்த காம்படிஷனுக்கு போறது ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா 100% ஒர்த்து. நீங்க வந்து யாராவது உங்க காலேஜ்ல இல்லாட்டா உங்க சீனியர்ஸ் யாராவது இந்த மாதிரி இயந்திர காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க கேளுங்க. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருமே இதை வந்து ரொம்ப ஒருத்தான காம்படிஷன் தான் சொல்லுவாங்க. சோ இதே மாதிரி நிறைய காம்படிஷன் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட்ல வேற என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அது ரிலேட்டட் வீடியோ பண்றேன். ஓகே, பாய்.